ஒரு வகுப்பில் 10% மாணவர்களின் எண்ணிக்கை என்பது அதே வகுப்பில் உள்ள 1/4 பங்கு மாணவிகளின் எண்ணிக்கைக்கு சமம் எனில் மாணவ மாணவிகளின் வீதத்தை காண கேக்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் 10% மாணவர்கள் அப்படிங்கிறாங்க. சோ அந்த 10% அப்படியே மாணவிக்கு ரைட் பண்ணுங்க. அதாவது கேர்ள்ஸ்க்கு ரைட் பண்ணிக்காங்க. 10%. நெக்ஸ்ட் 1/4 பங்கு மாணவிகள் அப்படிங்கிறாங்க. 1/4 பங்கு மாணவிகள் அப்படிங்கிறாங்க. இது பின்னத்துல இருக்கு. இத பெர்சன்டேஜ்க்கு மாத்தணுமா? 25%. அது 25 வகுத்தல் 4. அது அப்படியே கேன்சல் பண்ணா 1/4 வருது. சோ அப்ப நம்ம இத 25% எழுதலாம். சோ இந்த 25% பாய்ஸ்க்கு ரேட் பண்ணிங்க. அதாவது மாணவர்களுக்கு ரேட் பண்ணிங்க. 25%. நெக்ஸ்ட் இந்த சதவீதத்துக்கு இந்த சதவீதம் அப்படியே கேன்சல் ஆயிரும். 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 5 இங்க 2. சோ அப்ப மாணவ மற்றும் மாணவிகளின் விகிதம் பார்த்தோம்னா 5:2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒரு வகுப்பில் 40% மாணவர்களின் எண்ணிக்கை என்பது அதே வகுப்பில் உள்ள 1/5 பங்கு மாணவிகளின் எண்ணிக்கைக்கு சமம் எனில் மாணவ மற்றும் மாணவிகளின் விகிதம் காண்க கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.